நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 76. வெளியே ஜெயின்மார்க் சதுக்கத்தில் வெனிசிய முகமூடிகளை விற்று கொண்டிருந்த ஜிப்சி பெண்மணி சற்று நேரம் ஓய்வெடுக்க நினைத்து அந்த பாசிலிக்காவின் வெளிப்புற சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள். எப்பொழுதும் போல தன்னுடைய கனத்த பொருள்களை வைத்துக் கொள்வதற்கு ஏற்ற தன்னுடைய விருப்பமான இடத்தை நடைபாதையில் 2 இரும்பு கிராதிகளுக்கு இடையில் இருக்கும் ஒரு சிறிய மாடம் பிடித்து கொண்ட அவள் அந்திம சூரியனை கவனித்துக் கொண்டிருந்தாள். இத்தனை வருடங்களில் அவள் ஜெயின்மார்க் சதுக்கத்தில் எவ்வளவோ விஷயங்களை பார்த்திருக்கிறாள். ஆனாலும் இப்பொழுது அவளுடைய கவனத்தை ஈர்த்த விசித்திரமான விஷயம் அந்த சதுக்கத்தில் நடக்கவில்லை. அது அதற்கும் கீழே நடந்து கொண்டிருந்தது. தன்னுடைய கால்களில் பலமான சத்தத்தை உணர்ந்த அவள் ஒரு இரும்பு கிராதியின் வழியாக குறுகலாக இருந்த கிணற்றுக்குள் உற்று பார்த்தாள். அது ஏறக்குறைய 10 அடி ஆழம் இருக்கும். கீழே திறந்திருந்த ஜன்னல் வழியாக ஒரு மடக்கப்பட்ட நாற்காலி கீழிருந்து மேலே வந்து நடைபாதையில் விழுந்தது. அந்த ஜிப்சியை ஆச்சரியப்படுத்தும் வகையில் அதைத் தொடர்ந்து பொன்னிற குதிரைவால் கொண்டை போட்டிருந்த ஒரு அழகான பெண் வெளியே தெரிந்தாள். அவளை உள்ளே இருந்து யாரோ தூக்கி விடுவது போல் தெரிந்தது என்பதுடன் அவள் இப்பொழுது சிறிய ஜன்னல் வழியாக வெளியே வந்து கொண்டிருந்தாள். அவள் காலடி எடுத்து வைத்ததுமே அந்த ஜிப்சியை பார்த்தவுடன் தடுமாறியபடியே அந்த கிராதியின் வழியாக அவளை உற்று பார்த்தாள். அந்த பொன்னிற கேசம் கொண்ட பெண் தன்னுடைய விரலை உதடுகளில் வைத்து இறுக்கமாக புன்னகை புரிந்தார். பின்னர் நாற்காலியை பிரித்து வைத்து அதை பிடித்து ஏறி கிராதியை வந்தடைந்தாள். நீ ரொம்பவே குள்ளமாக இருக்கிறாய், அந்த ஜிப்சி நினைத்துக் கொண்டாள். இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மேலே வந்த பின்னர் நாற்காலியை விட்ட அவள் உள்ளே இருந்த ஒருவருடன் பேசினாள். அந்த நாற்காலிக்கு அருகில் குறுகலான அந்த கிணற்றில் அவள் நிற்பதற்கு கூட அவ்வளவாக இடமில்லாத நிலையிலும் அவள் 2வது நபரை போல் அப்பால் நகர்ந்து கொண்டாள். உயரமான கருத்த தலைமுடி கொண்ட ஒருவர் அந்த பாசிலிக்காவின் அடிப்பகுதியில் இருந்து தாமாகவே வெளியே வந்தார். அவரும் கூட அந்த கிராதியின் வழியாக அந்த ஜிப்சியை நேருக்கு நேர் பார்த்தார். பின்னர் அந்த பெண்மணி இருந்த இடத்திற்கு வந்த அவர் ஆடிக்கொண்டிருந்த அந்த நாற்காலியை பிடித்து மேலே ஏறி வந்தார். மேலே ஏறியவுடன் உயரமாக இருந்த அவர் அந்த கிராதியின் கீழே இருந்து பாதுகாப்பு பட்டையை திறந்தார். விரல் நுனியில் நின்று கொண்டிருந்த அவர் தன்னுடைய கைகளை கிராதியில் வைத்து நிமிர்ந்து நின்றார். அந்த கிராதியை அவர் மூடும் முன்னர் 1 அங்குலம் அளவுக்கு உயர்ந்தது. கொஞ்சம் கை கொடுக்க முடியுமா என்று அந்த பெண் ஜிப்சியிடம் கேட்டாள். கை கொடுக்க வேண்டுமா? ஏதும் புரியாத அந்த ஜிப்சி இதில் சம்பந்தப்பட விரும்பவில்லை. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவருடைய வாலெட்டை வெளியே எடுத்த அந்த பெண் ஒரு 100 யூரோ நோட்டை வெளியே எடுத்து அவளுக்கு தரப்போவதை போல் அங்கும் இங்கும் ஆட்டினாள். அது அந்த பெண் 3 நாட்களுக்கு முகமூடிகளை விற்றால் கிடைக்கும் பணம். பேரம் பேசாமலா இருக்க முடியும்? மறுத்து தலையாட்டிய அவள் 2 விரல்களை காட்டினாள். அந்த பொன்னிற கேசம் கொண்ட பெண் 2வது நோட்டை வெளியே எடுத்தாள். தன்னுடைய அதிர்ஷ்டத்தை நம்ப முடியாத அந்த ஜிப்சி தயக்கத்துடன் தலையாட்டினாள். யாரும் கவனிக்க முடியாதபடி குனிந்து சென்று அந்த கம்பிகளை பிடித்த அவள் தங்களுடைய முயற்சிகளை ஒருங்கிணைக்கும் வண்ணம் அவருடைய கண்களை பார்த்தாள். அவர் மீண்டும் மேலே தள்ளிய போது அந்த ஜிப்சி பல வருடங்களாக தன்னுடைய பொருட்களை சுமந்து வலுவேறியிருந்த கைகளால் அதை பிடித்து மேலே இழுத்தாள். அந்த கிராதி பாதிதான் மேலே வந்தது. அவர்கள் பிடித்து விட்டார்கள் என்று நினைத்த பொழுதில் அவளுக்கு பின்னால் ஒரு முறியும் சத்தம் கேட்டது. அவரை காணவில்லை. நாற்காலி அவருக்கு கீழே மடங்கி கிடக்க அவர் தரையில் இழுத்து தள்ளப்பட்டிருந்தார்.
அந்த இரும்பு கிராதி அவள் கைகளில் கனத்து காணப்பட்டது. அதை கீழே விட்டுவிடலாம் என்று நினைத்தாள். ஆனால் அந்த 200 யூரோக்கள் அவளுக்கு வலுவை கொடுத்தது. அவள் எப்படியோ சமாளித்து பாசிலிக்காவின் பக்கமாக இழுக்கையில் அது ஒரு பலத்த சத்தத்துடன் வந்து விழுந்தது. மூச்சற்று போய் அந்த ஜிப்சி கீழே பார்த்தபோது அந்த கிணற்றுக்குள் 2 உடல்களும் உடைந்த மரஜாமான்களும் கிடப்பதை பார்த்தாள். அந்த ஆள் எழுந்து நின்று தன்னை சுத்தப்படுத்திக் கொள்கையில் அவள் கிணற்றை எட்டி தன்னுடைய பணத்திற்காக கையை நீட்டினாள். அதற்கு தலையாட்டிய அந்த குதிரைவால் கொண்டை பெண் பணத்தை அவள் தலைக்கு மேலாக நீட்டினாள். ஜிப்சி அதை எட்டி பிடித்தாள். ஆனால் அது ரொம்ப தூரமாக இருந்தது. பணத்தை அவரிடம் கொடு. திடீரென்று அந்த குழிக்குள் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. பாசிலிக்காவின் உள்ளே இருந்து கோபமான குரல்கள் கத்தின. அவர்கள் இருவரும் பயத்தில் நடுங்கியபடி அந்த ஜன்னலில் இருந்து விலகினர். பின்னர் எல்லாம் குழப்பமானது. கருத்த தலைமுடி கொண்ட அந்த ஆள் பொறுப்பை எடுத்துக்கொண்டாள். கீழே குனிந்து தன் கைகளை ஏணி போல நினைத்து மேலே ஏறுமாறு அந்த பெண்ணுக்கு உத்தரவிட்டார். அவள் அதில் ஏறி மேலே தாவினாள். பணத்தை வாயில் தெளித்துக் கொண்டு கைகளால் அந்த குழியின் பக்கவாட்டை பிடித்துக் கொண்டு ஏறினாள். அவர் அவளை இன்னும் மேலே மேலே தூக்கி அவள் அந்த நுனியை எட்டும் வரை பிடித்துக் கொண்டார். பெருத்த முயற்சியுடன் ஒரு பெண் நீச்சல் குளத்தில் இருந்து மேலே ஏறி வருவதை போல் வெளிவந்தாள். உடனடியாக அந்த ஜிப்சியின் கையில் பணத்தை திணித்த அவள் சட்டென்று பின்னால் திரும்பி அந்த கிணற்றின் முனையில் மண்டியிட்டு அவரை எட்டி பிடிக்க முயற்சித்தாள். அது மிகவும் தாமதித்துவிட்டது. பசித்த அசுரர்களின் விரல்களைப் போல் அந்த கிணற்றை அடைந்து கருப்பு உடையணிந்த வலுவான கரங்கள் அவருடைய கால்களை பற்றி அந்த ஜன்னலை நோக்கி பின்னால் இழுத்தன. "ஓடு சியானா" என்று கத்தினார் அவர். உடனே அவர்களுடைய கண்கள் வலி மிகுந்த துயரத்தை பரிமாறிக்கொண்டதை அந்த ஜிப்சி பார்த்தாள். பின்னர் எல்லாம் முடிந்துவிட்டது. அந்த ஜன்னலின் வழியாக அப்படியே இழுக்கப்பட்ட அவர் பாசிலிக்காவிற்குள் இழுத்துச் செல்லப்பட்டார். அந்த பொன்னிறம் கேசம் கொண்ட பெண் அதிர்ச்சியுடன் கீழே உற்று பார்த்தாள். அவளுடைய கண்கள் கண்ணீரால் நிரம்பின. "மன்னித்து விடுங்கள் ராபர்ட்," அவள் தேம்பினாள். பின்னர் சற்று இடைவெளிக்கு பின்னர் அவள் கூறினாள், "எல்லாவற்றிற்காகவும்." ஒரு கணம் கழித்து அந்த பெண் கூட்டத்தினரிடையே தாவி ஓடினாள். அவளுடைய குதிரைவால் கொண்டை துள்ளி குதிக்க அவள் வெனிஸின் இதய பகுதியான மெர்சேரியோ டெல் ஓரலாகியோவின் குறுகலான சந்திற்குள் ஓட்டம் பிடித்தாள். அத்தியாயம் 77. தண்ணீரை தட்டும் மென்மையான ஓசை ராபர்ட் லிங்கன் தன்னுடைய நினைவுக்கு திரும்பி வர உதவியாக இருந்தது. கடல் காற்றுடன் ஆன்டிசெப்டிக் மருந்துகளின் வாசனையும் காற்றில் கலந்திருப்பதை உணர்ந்த லிங்டன் தனக்கு கீழிருந்த உலகம் முன்னும் பின்னும் அசைவதை போல் உணர்ந்தார். "நான் எங்கே இருக்கிறேன்?" சில கணங்களுக்கு முன்னர்தான் ஒளி கிணற்றில் இருந்து பாதாளத்திற்குள்ளாக தன்னை இழுத்துச் சென்ற சக்தி வாய்ந்த கைகளுக்கு எதிரான மரண போராட்டத்தில் அவர் மாட்டிக்கொண்டதை போல் இருந்தது. இப்பொழுதோ விசித்திரமான முறையில் தனக்கு கீழே இருந்த சில்லிட்ட கத்தரையை அவர் உணரவில்லை. பதிலாக மென்மையான தரை விரிப்பு இடப்பட்டிருப்பதை உணர்ந்தார். தன்னுடைய கண்களை திறந்த லிங்டன் சுற்றுமுற்றும் பார்த்தார். அது ஒரு சிறிய சுகாதாரமான ஒற்றை ஜன்னல் உள்ள ஓர் அறை. முன்னும் பின்னுமான அசைவு தொடர்ந்து கொண்டே இருந்தது. "நான் ஒரு படகிலா இருக்கிறேன்?" லிங்டனிடம் கடைசியாக எஞ்சியிருந்த நினைவுகள் எல்லாம் கருப்பு உடை அணிந்த சோல்ஜர்களுள் ஒருவனால் பாதாளத்திற்குள் இழுத்துச் செல்லப்பட்டு அவன் அவரை நோக்கி தப்பிக்க முயற்சி செய்யாதே என்று எச்சரித்ததுடன் முடிந்து போனது. லிங்டன் சத்தமாக கத்தினார். கூக்குரலிட்டு உதவி கேட்டுக் கொண்டிருக்கும் போதே சோல்ஜர்கள் அவருடைய வாயை அடைக்க முயற்சி செய்தனர்.
நாம் இவரை இங்கிருந்து வெளியே கொண்டு செல்ல வேண்டும் என்றான் ஒரு சோல்ஜர் மற்ற சோல்ஜரிடம். அவனுடைய கூட்டாளி தயக்கத்துடன் தலையசைத்தான். செய். சக்தி வாய்ந்த விரல் நுனிகள் தன்னுடைய கழுத்தில் நிபுணத்துவத்துடன் இரத்த நாளங்களை ஆராய்ந்து கொண்டிருப்பதை லிண்டனால் உணர முடிந்தது. பின்னர் முக்கிய நாளத்தை கண்டுபிடித்த அந்த விரல்கள் உறுதியாகவும் குறிப்பிட்ட இடத்திலும் அழுத்தத் தொடங்கின. சில நொடிகளுக்குள்ளாக லிண்டனின் பார்வை மங்கத் தொடங்கியது. அவர் நழுவிக் கொண்டிருப்பதை போல் உணர்ந்தார். அவருடைய மூளை ஆக்சிஜனுக்காக ஏங்கியது. அவர்கள் என்னை கொல்கிறார்கள், லிண்டன் நினைத்துக் கொண்டார். இங்கேயே ஜெயின்மார்க் கல்லறைக்கு பின்னாலேயே. இருள் சூழ்ந்தது. ஆனால் அது முழுமையற்றதாக இருந்தது. மங்கிய வடிவங்கள் மற்றும் ஒளிகளால் ஆன சாம்பல் நிறங்கள் மட்டுமே அலையடித்தன. எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும் என்று லிண்டனுக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் அந்த உலகம் அவர் கவனத்துக்கு திரும்பி வந்தது. உடன் இணைந்த கிளினிக்குள் தான் இருக்கிறோம் என்பதை தான் அவரால் சொல்ல முடியும். மருந்துகள் சூழ இருந்த அவரிடத்தில் ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலின் வாசனையானது தான் இதை முன்பே உணர்ந்திருக்கிறோம் என்ற உணர்வை அவரிடத்தில் தோற்றுவித்தது. தான் துவங்கிய இடத்திற்கு மீண்டும் வந்துவிட்டோமோ என்று நினைத்த லிண்டனுக்கு மங்கலான நினைவுகளுடன் நேற்றிரவு ஒரு வினோதமான மருத்துவமனையில் கண் விழித்தது ஞாபகத்திற்கு வந்தது. அவருடைய சிந்தனைகள் உடனடியாக சியானாவை பற்றியும் அவளுடைய பாதுகாப்பை பற்றியதுமாக திரும்பியது. அவரை பார்க்கும் அவளுடைய மென்மையான பழுப்பு நிற கண்களில் துயரமும் அச்சமும் நிரம்பியிருப்பதை அவரால் இப்பொழுதும் பார்க்க முடிந்தது. அவள் தப்பித்திருக்க வேண்டும் என்றும் வெனிஸிற்கு வெளியே பாதுகாப்பாக சென்றிருக்க வேண்டும் என்றே அவர் இப்பொழுதும் வேண்டிக் கொண்டார். நாம் தவறான நாட்டில் இருக்கிறோம், லிண்டன் அவளிடம் சொல்லியிருந்தார். அப்பொழுது என்ரிகோ டென்டெலோ கல்லறையின் உண்மையான இடத்தை நினைத்து அதிர்ச்சியுற்றதையும் அவர் உணர்ந்தார். அந்த கவிதையின் புனித நாணத்தினுடைய உறைவிடம் வெனிஸில் இல்லவே இல்லை. அது வேறொரு உலகத்தில் இருந்தது. தாண்டேயின் உரை எச்சரிப்பதை போல் அந்த ரகசிய கவிதையின் அர்த்தம் மிகவும் தெளிவற்ற பாடல்களின் திரையின் கீழே மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதாளத்தில் இருந்து தப்பித்த உடனேயே சியானாவிடம் எல்லாவற்றையும் விலக்கிவிட வேண்டும் என்றுதான் லிண்டன் நினைத்திருந்தார். ஆனால் அதற்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. நான் தோற்று போனதை கண்டே அவள் ஓடி போய்விட்டாள். தன்னுடைய வயிற்றில் ஏதோ முடிச்சு விழுந்து விட்டதை போல் லிண்டன் உணர்ந்தார். அந்த பிளேக் இன்னமும் வெளியில்தான் இருக்கிறது, வேறொரு உலகத்தில். அந்த கிளினிக்கில் இருந்து வெளியே கூடத்தில் பலத்த பூட் சத்தங்கள் ஒலிப்பதை கேட்ட லிண்டன் திரும்பிய பொழுது கருப்பு உடை அணிந்திருந்த ஒருவர் தன்னுடைய படுக்கை அறையில் நுழைவதை கண்டார். அது அவரை பாதாள தரையில் இழுத்து தள்ளிய அதே தசைப்பிடிப்பான சோல்ஜர் தான். அவனுடைய கண்கள் உறைந்து போயிருந்தன. அவன் அவரை நோக்கி வருகையில் லிண்டனின் உள்ளுணர்வு திடுக்கிட்டது. ஆனால் இங்கே ஓடுவதற்கு இடமே இல்லை. இவர்கள் என்ன செய்வதென்று நினைக்கிறார்களோ அப்படியே செய்யட்டும். நான் எங்கே இருக்கிறேன் என்று வலியுறுத்தி கேட்ட லிண்டன் தன்னால் முடிந்தவரை தன்னுடைய குரலில் எதிர்ப்பை சேர்த்துக் கொள்ள முயற்சித்தார். வெனிஸிற்கு அப்பால் நிற்கும் ஒரு சொகுசு படகில் இருக்கிறீர்கள். அந்த ஆளின் சீருடையில் இருந்த பச்சை பதக்கத்தை லிண்டன் பார்த்தார். ஓர் உலக உருண்டையை சுற்றி ECTC என்ற எழுத்துக்கள் வட்டமிட்டிருந்தன. லிண்டன் இந்த குறியீட்டையோ அல்லது அந்த சுருக்கெழுத்தையோ பார்த்ததே இல்லை. உங்களிடம் இருந்து எங்களுக்கு தகவல்கள் வேண்டும் என்றது அந்த சோல்ஜரின் குரல். மேலும் எங்களுக்கு அதிக நேரம் இல்லை. நான் ஏன் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார் லிண்டன். நீங்கள் தான் என்னை ஏறக்குறைய கொன்று விட்டீர்களே. அது அப்படி கிடையாது.
நாங்கள் ஷைன் வாசா எனப்படும் ஜூடோ நிலைநீக்க உத்தியை தான் பயன்படுத்தினோம். உங்களை காயப்படுத்துவது எங்கள் நோக்கம் அல்ல. இன்று காலை நீங்கள் என்னை துப்பாக்கியால் சுட்டீர்கள் என்று அழுத்தமாக கூறிய லெங்டன் சியானாவுடன் ட்ரைக்கில் வேகமாக சென்றபோது பின்பக்கத்தில் மோதி சிதறிய தோட்டாவின் ஒளியை தெளிவாக நினைவுபடுத்திக் கொண்டார். உங்களுடைய தோட்டா என்னுடைய முதுகெலும்பை அப்படியே தவறவிட்டு சென்றது. அந்த சோல்ஜரின் கண்கள் குறுகின. உங்களுடைய முதுகெலும்பில் நான் சுட வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதை செய்து முடித்திருப்பேன். நீங்கள் ஓடுவதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக தான் உங்களுடைய பின்பக்க டயரில் சுடதான் நான் முயற்சி செய்தேன். உங்களுடன் தொடர்பு கொண்டு நீங்கள் ஏன் விசித்திரமாக நடந்து கொள்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் எனக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. அவருடைய வார்த்தைகளின் அர்த்தத்தை லெங்டன் புரிந்து கொள்ளும் முன்பாக கதவு பக்கத்தில் இருந்து வந்த 2 சோல்ஜர்கள் அவருடைய படுக்கையை நோக்கி விரைந்தனர். அவர்களுள் நடுவில் ஒரு பெண் நடந்து வந்தாள். அது ஒரு ஆவி, சொர்க்கவாசி. அவள் இந்த உலகத்தை சேர்ந்தவள் அல்ல. தன்னுடைய மதி மயக்கங்களில் தோன்றிய அந்த பெண்ணை லெங்டனால் உடனடியாக அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது. அவருக்கு முன் தோன்றிய அந்த பெண் மிக அழகானவளாக இருந்தாள். அவள் கழுத்தில் அழகான நீல நிற லாப்ஸில் லசூலி தாயத்து தொங்கிக் கொண்டிருந்தது. இறந்து கொண்டிருந்த உடல்களுக்கு முன்பாக அவள் தோன்றிக் கொண்டிருந்ததை காட்டிலும் தன் முன்னால் அவள் உயிரும் உடலுமாக தோன்றியதை நம்ப லெங்டனுக்கு ஒரு கணம் தேவைப்பட்டது. புரொஃபசர் லெங்டன் என்ற குரல் அவள் அருகாமையில் வந்து புன்னகைத்தவுடன் சோர்வுடன் காணப்பட்டது. அவள் அவர் அருகே அமர்ந்து தன்னை நிதானப்படுத்திக் கொண்டாள். உங்களுக்கு மறதி பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னை மறந்துவிட்டீர்களா? லெங்டன் அவளை சிறிது நேரம் ஆராய்ந்தார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நினைவில் இல்லை என்றாலும் என்னுள் தோன்றும் காட்சிகளில் நான் உங்களை பார்த்திருக்கிறேன். அவரை நோக்கி குனிந்த அவள் அக்கறை உள்ளவளாக காணப்பட்டாள். என் பெயர் எலிசபெத் சின்ஸ்கி, உலக சுகாதார நிறுவனத்தின் இயக்குனர். நான் உங்களை ஏன் வேலைக்கு அமர்த்தியிருக்கிறேன் என்றால் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு பிளேக் என்றார் லெங்டன். வெட்ரன் ஜாப்ரிஸ்ட் உருவாக்கியது. அதை ஆமோதித்த சின்ஸ்கி உற்சாகமானவளாக காணப்பட்டாள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இல்லை, நான் மருத்துவமனையில் கண் விழித்த போது வினோதமான ப்ராஜெக்டர் ஒன்று என்னிடம் இருந்தது. தேடி கண்டுபிடி என்று நீங்கள் சொல்கின்ற குழப்பமான காட்சி பிழையும் எனக்கு ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. இவர்கள் என்னை கண்டுபிடித்து கொலை செய்ய முயற்சிக்கும் போது நான் அதைதான் செய்து கொண்டிருந்தேன் என்று சோல்ஜர்களை நோக்கி கை காட்டினார் லெங்டன். அந்த தசைப்பிடிப்பான ஆள் இறுக்கமானான். அதற்கு பதிலளிக்க தயாரானது போல் காணப்பட்டான். ஆனால் சின்ஸ்கி கையசைத்து அவனை அமைதியாக்கினாள். புரொஃபசர் என்றால் அவள் மென்மையாக, நீங்கள் மிகவும் குழப்பத்தில் இருக்கிறீர்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இவற்றிற்கு உள்ளே உங்களை இழுத்துவிட்ட ஒருத்தியாக நடந்து முடிந்த எல்லா விஷயங்களாலும் நான் பயந்து போயிருக்கிறேன். மேலும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதை நினைத்தும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பாதுகாப்பா என்றார் லெங்டன். நான் ஒரு கப்பலில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்களும் தான். அந்த வெள்ளி நிற கேசம் கொண்ட பெண் புரிந்து கொள்வது போல் ஆமோதித்தாள். உங்களுடைய அம்னீஷியாவின் காரணமாக நான் உங்களுக்கு சொல்ல வந்த பல விஷயங்களும் சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் போய்விட்டது. இருந்த போதிலும் நம்முடைய நேரம் குறைவாக இருக்கிறது. உங்களுடைய உதவி நிறைய பேருக்கு தேவைப்படுகிறது. சின்ஸ்கி தயங்கினாள். இதை மேற்கொண்டு எப்படி தொடர்வது என்று அவளுக்கு நிச்சயமாக தெரியவில்லை. முதலில் என்று ஆரம்பித்தாள் அவள். ஏஜென்ட் ப்ரூடரும் அவருடைய ஆட்களும் உங்களை கொல்ல முயற்சிக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவைப்படும் எல்லா வழிகளையும் பயன்படுத்தி உங்களுடன் மீண்டும் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று
அவர்களுக்கு நேரடியாக உத்தரவிடப்பட்டிருந்தது. மீண்டும் தொடர்பு கொள்வதா? எனக்கு புரியவில்லை. பிளீஸ் புரொஃபசர், சொல்வதை கேளுங்கள். எல்லாம் சரியாகிவிடும். நான் உறுதியளிக்கிறேன். லெங்டன் அந்த நோயாளி படுக்கையிலேயே மீண்டும் அமர்ந்து கொண்டார். டாக்டர் சிம்ஸ்கி தொடர்ந்து பேசுகையில் அவருடைய சிந்தனைகள் சுழன்றன. ஏஜென்ட் ப்ரூடரும் அவருடைய ஆட்களும் SRS குழுவில் உள்ளனர். கண்காணிப்பு மற்றும் பதிலடி உதவி, நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டிற்கான ஐரோப்பிய மையத்தின் உதவியுடன் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுடைய சீருடையில் ECTC பதக்கங்கள் இருப்பதை லெங்டன் கவனித்தார். நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடா? அவருடைய குழு, அவள் தொடர்ந்து பேசினாள். பரவக்கூடிய நோய் அச்சுறுத்தல்களை கண்டுபிடித்து மட்டுப்படுத்துவதில் நிபுணத்துவம் பெற்றது. அடிப்படையில் தீவிர, பெரிய அளவில் அபாயத்திற்கு உள்ளாக்கக்கூடிய சுகாதார அபாயங்களை தீர்ப்பதற்கானவை. ஜாப்ரிஸ்ட் உருவாக்கிய ஆபத்தை கண்டுபிடிக்க எனக்கிருந்த முக்கிய நம்பிக்கையே நீங்கள்தான். நீங்கள் காணாமல் போனதால் அதை கண்டுபிடிக்கும் வேலையை நான் SRS குழுவிடம் ஒப்படைத்தேன். எனக்கு உதவியாக நான் தான் அவர்களை புளோரன்ஸுக்கு வரவழைத்தேன். லெங்டன் அதிர்ச்சியுற்றாள். இந்த சோல்ஜர்கள் உங்களுக்காக வேலை செய்கிறார்களா? அவள் தலையாட்டினாள். ECTC-யில் கடனாக பெற்றவர்கள். நேற்றிரவு நீங்கள் தொலைந்து போய் என்னை அழைப்பதை நிறுத்திய பின்னர் உங்களுக்கு ஏதோ நடந்துவிட்டது என்றுதான் நாங்கள் நினைத்திருந்தோம். உங்களுடைய ஹார்வர்ட் இமெயில் கணக்கை இன்று அதிகாலை நீங்கள் திறந்து பார்த்திருப்பதை எங்களுடைய தொழில்நுட்ப குழு கண்டுபிடித்து சொல்லும் வரை நாங்கள் அப்படித்தான் நினைத்திருந்தோம். பின்னர் தான் நீங்கள் உயிருடன் இருப்பதை தெரிந்து கொண்டோம். இந்த இடத்தில் வினோதமாக நடந்து கொண்டதால் தான் நீங்கள் எதிர்பக்கம் சென்று விட்டீர்களோ என்று நாங்கள் நினைக்க வேண்டியதாயிற்று. நோய் தொற்று ஏற்பட்டவரை கண்டுபிடிக்க உங்களுக்கு பெரிய அளவுக்கான பணம் தரப்பட்டிருக்குமோ என்று கூட நாங்கள் நினைத்துவிட்டோம். லெங்டன் தலையசைத்து மறுத்தார். அது முட்டாள்தனம். ஆமாம், அது ஓர் எதிர்பாராத நிகழ்வை போன்றதுதான். ஆனால் அது வெறும் தர்க்க ரீதியான விளக்கம் மட்டுமே. ஆனால் அதில் உள்ள ஆபத்து மிக அதிகமானது என்பதால் எங்களுக்கு வேறு வழியும் இல்லை. நீங்கள் அம்னீசியாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. உங்களுடைய ஹார்வர்ட் இமெயில் கணக்கு சட்டென்று திறக்கப்பட்டதை எங்களுடைய தொழில்நுட்ப குழு கண்டுபிடித்ததும் தான் அந்த IP முகவரி புளோரன்ஸில் இருக்கும் அபார்ட்மெண்டை சேர்ந்தது என்பதை கண்டுபிடித்து உள்ளே நுழைந்தோம். ஆனால் நீங்கள் ஒரு மொப்பட்டில் ஒரு பெண்ணுடன் தப்பிச் சென்று விட்டதுதான் நீங்கள் வேறு யாருக்கோ வேலை செய்கிறீர்களோ என்ற சந்தேகம் எங்களிடம் அதிகரிக்க காரணமாகிவிட்டது. நாங்கள் உங்களுக்கு அருகாமையிலேதான் வந்து கொண்டிருந்தோம். லெங்டன் திணறினார். நீங்கள் அந்த வேனின் பின்னிருக்கையில் சோல்ஜர்கள் சூழ அமர்ந்திருப்பதை கண்டேன். அவர்கள் உங்களுக்கு ஏதோ மயக்க மருந்தை கொடுத்து விட்டதை போல் கிறங்கி போய் காணப்பட்டீர்கள். நீங்கள் எங்களை பார்த்தீர்களா என்ற டாக்டர் சிம்ஸ்கி ஆச்சரியப்பட்டவளாக காணப்பட்டாள். விசித்திரம் என்னவென்றால், நீங்கள் சொல்வது கூட சரிதான். அவர்கள் எனக்கு மயக்க மருந்து கொடுத்திருந்தார்கள். அவள் சற்று இடைவேளை விட்டாள். ஆனால் அதுவும் கூட என் உத்தரவின்படிதான். லெங்டனுக்கு இப்பொழுது எல்லாமே குழப்பமாக இருந்தது. அவளே தனக்கு மயக்க மருந்து தர அவர்களிடம் சொன்னாளா? உங்களுக்கு வேண்டுமானால் இது நினைவில்லாமல் இருக்கலாம் என்றாள் சிம்ஸ்கி. ஆனால் நாம் வந்த C-130 விமானம் புளோரன்ஸில் இறங்கியவுடனே நிலைமை மாறிவிட்டது. எனக்கு பாக்சிஸ்மல் பொசிஷனல் வெர்டிகோ தாக்குதல் ஏற்பட்டது. அது நான் கடந்த காலங்களில் எதிர்கொண்ட காது நரம்பை செயலிழக்க வைக்கும் கடுமையான நிலை. அது தற்காலிகமான, அவ்வளவு தீவிரமற்ற நிலைதான். ஆனால் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மயக்க நிலையை அடைந்து குமட்டல் உணர்வுக்கு ஆளாவார்கள். தலை தொங்கி போய்விடும்.
இப்படிப்பட்ட நிலைகளில் நான் வழக்கமா படுக்கைக்கு சென்று கடுமையான குமட்டலை எதிர்கொள்வேன். ஆனால் நாங்கள் ஜாப்ரிஸ்ட் பிரச்சனையை கவனித்துக் கொண்டிருந்தோம். அதனால் வாந்தி எடுப்பதை தடுக்க 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை மெட்டாக்ளோரோமைட் ஊசி போட்டுக் கொள்ளலாம் என்று நானே முடிவெடுத்தேன். அந்த மருந்து கடுமையான மயக்க உணர்வை ஏற்படுத்தும். ஆனால் வேனின் பின்னால் இருந்தபடியே போன் மூலமாக இந்த ஆபரேஷன்களை செய்ய வைக்கும் SRS குழு என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லதான் நினைத்தார்கள். ஆனால் உங்களை மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டிய எங்களுடைய மிஷினை செய்து முடிக்கும் வரை அப்படி செய்ய வேண்டாம் என்றும் நான் தான் அவர்களுக்கு உத்தரவிட்டிருந்தேன். அதிர்ஷ்டவசமாக வெனிஸிற்கு சென்ற விமானத்திலேயே அந்த மயக்க உணர்வில் இருந்து நான் விடுபட்டு விட்டேன். லெங்டன் படுக்கையில் சரிந்தார். குழப்பம் தீரவில்லை. என்னை முதலில் வேலைக்கு அமர்த்திய உலக சுகாதார நிறுவனத்திடம் இருந்தா நான் நாள் முழுவதும் தப்பிச் சென்று கொண்டிருந்தேன். இப்பொழுது நாம் கவனம் செலுத்தியாக வேண்டும் புரொஃபசர் என்ற சின்ஸ்கியின் குரல் அவசரத்தை உணர்த்தியது. ஜாப்ரிஸ்ட் பிளேக், அது எங்கே இருக்கிறதென்று உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு தீவிர எதிர்பார்ப்புடன் அவள் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். நமக்கு நேரம் மிக மிக குறைவாக இருக்கிறது. அது எங்கோ வெகு தொலைவில் இருக்கிறது என்று சொல்லத்தான் லெங்டன் விரும்பினார். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவரை தடுத்தது. அவர் ப்ரூடரை ஏறிட்டு பார்த்தார். இன்று காலை தன்னை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட, தன்னை ஏறக்குறைய பிடித்து இழுத்து வந்த அதே ஆள். தனக்கு கீழே இருந்த தரை மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கையில் தான் யாரைதான் இதற்கு மேல் நம்புவது என்று லெங்டனுக்கு எதுவும் புரியவில்லை. சின்ஸ்கி அவரை நோக்கி குனிந்தார். அவளுடைய தோற்றம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாகியிருந்தது. நோய் தொற்று ஏற்பட்ட ஒருவர் இங்கே வெனிஸில் இருக்கிறார். நான் சொல்வது சரியா? எங்கே என்று சொல்லுங்கள். நான் உடனடியாக ஒரு குழுவை அனுப்பி வைக்கிறேன். லெங்டன் தயங்கினார். சார், ப்ரூடர் பொறுமையின்றி கத்தினார். உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் தெரிந்திருக்கிறது. அது எங்கே இருக்கிறது என்று சொல்லுங்கள். என்ன நடக்கப் போகிறது என்று உங்களால் இன்னுமா புரிந்து கொள்ள முடியவில்லை? ஏஜென்ட் ப்ரூடர், சின்ஸ்கி அவரிடம் கோபமாக கத்தினார். அது போதும் என்று கட்டளையிட்ட அவள் லெங்டனிடம் திரும்பி மெதுவாக பேசினாள். நீங்கள் கடந்து வந்திருக்கும் விஷயங்களை வைத்து பார்க்கும்போது பயங்கரமாக குழம்பி போயிருக்கிறீர்கள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. அத்துடன் உங்களுக்கு யாரை நம்புவது என்றும் நிச்சயமில்லாமல் இருக்கிறது. அவள் சற்று இடைவேளை விட்டாள். அவருடைய கண்களையே உற்று பார்த்தாள். ஆனால் நம்முடைய நேரம் குறைந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் என்னை நம்ப வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். லெங்டனால் எழுந்து நிற்க முடியுமா? ஒரு புதிய குரல் கேட்டது. ஒரு சிறிய நல்ல உடல்வாகு கொண்ட ஒருவர் கதவு வழியில் தோன்றினார். தன்னுடைய அனுபவம் வாய்ந்த அமைதியால் லெங்டனை ஆராய்ந்தார். ஆனால் அவருடைய கண்களில் இருந்த ஆபத்தை லெங்டனால் உணர முடிந்தது. எழுந்து நிற்கும்படி லெங்டனுக்கு சின்ஸ்கி சைகை காட்டினார். புரொஃபசர், இவருடன் இணைந்து வேலை செய்ய நான் ஒருபோதும் விரும்பியது இல்லை. ஆனால் எனக்கு வேறு வழியில்லாத அளவுக்கு நிலைமை தீவிரமாகிவிட்டது. நிச்சயின்மையுடன் லெங்டன் படுக்கையின் பக்கமாக காலை சுழற்றி நேராக எழுந்து நின்றார். சமநிலைக்கு வர சற்று நேரம் எடுத்துக்கொண்டார். என் பின்னால் வாருங்கள் என்ற அவர் கதவை நோக்கி நகர்ந்தார். நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. லெங்டன் நின்ற இடத்திலேயே இருந்தார். யார் நீங்கள்? சற்று அப்படியே நின்ற அவர் தன் விரல்களை சாய்த்து காட்டினார். பெயர்கள் முக்கியமல்ல. நீங்கள் என்னை தலைவர் என்று அழைக்கலாம். நான் ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும். பெட்ரன் ஜாப்ரிஸ்ட் தன்னுடைய இலக்குகளை அடைய உதவி செய்து தவறிழைத்து விட்டேன்.
காலம் கடந்துவிடும் முன்னர் அந்த தவறை நான் சரி செய்து கொள்ள விரும்புகிறேன். அப்படி என்னிடம் எதை காட்ட நினைக்கிறீர்கள் என்றார் லிங்டன். கொஞ்சமும் தயக்கமில்லாமல் லிங்டனின் மீது தன் பார்வையை பதித்தார் அவர். நாம் அனைவரும் ஒரே பக்கம்தான் இருக்கிறோம் என்று உங்களுக்கு எந்த சந்தேகமும் ஏற்படுத்தாத ஒரு விஷயம். நரகம்.